தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலும் தூய ஆவியாரின் வழிகாட்டுதலிலும் வளர்ந்து வரும் அன்பு சகோதரிகளே, தூய ஆவியாரின் நவநாளில் 8வது நாளாம் இன்று நாம் தூய ஆவியார் நமக்காக ஜெபிக்கிறார் என்ற ஆழமான கருத்தை தியானிக்க அழைக்கப்படுகிறோம். பெந்தகோஸ்து என்னும் திருவிழா வந்தபோது மேல் அறையில் அன்னை மரியா திருத்தூதர்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கையில் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. அவர்கள் அனைவரும் தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டு வெவ்வேறு மொழிகள் பேசினர். இது தூய ஆவியாரின் செயல்கள். ஏனெனில் இயேசு உரைத்தது நிறைவேறியது. யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறார். நீங்களோ இன்னும் சிறிது நாட்களில் தூய ஆவியாரால் திருமுழுக்கு பெறுவீர்கள். எனவே திருமுழுக்கு பெற்ற நம் ஒவ்வொருவருக்குள்ளும் தூய ஆவியார் வாழ்கிறார். அவரே நம்மில் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிப்பது என்று தடுமாறும் போது அவரே நமக்கு கற்றுத்தருகிறார். அவரே நமக்காக ஜெபிக்கிறார். ஏனெனில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்களித்த ஒரே துணையாளர் அவரே. தூய ஆவியார் திருமுழுக்கு, உறுதி பூசுதல் என்னும் அருள் அடையாளங்கள் மூலமாய் நம்மில் நமக்காய் வாழ்ந்து ஜெபிக்கிறார். எனவே தூய ஆவியாரின் தூண்டுதலை உணர்ந்தவர்களாய், நம்பிக்கை கொண்டவர்களாய் ஜெப வழிபாட்டில் பங்கெடுப்போம். தூய ஆவியாரின் கனிகளையும் கொடைகளையும் நிறைவாக பெறுவோம். இப்பாடலில் என்னில் இருக்கும் ஆவியே, என்னை நடத்தும் ஆவியே, என்னில் இருக்கும் ஆவியே, என்னை நடத்தும் ஆவியே. புது பலன் தாரும் ஆவியே, பலன் தாரும் ஆவியே, புது பலன் தாரும் ஆவியே. என்னுள் இருந்து என்னை வலுவூட்டும் ஆவியே, என்னுள் இருந்து என்னை வலுவூட்டும் ஆவியே. ஆவியே, ஆவியே, அபிஷேகம் செய்யுமே. ஆவியே, ஆவியே, அபிஷேகம் செய்யுமே. இவரே அன்பார்ந்த மகன் என்று அபிஷேகம் செய்யுமே. இவரே அன்பார்ந்த மகன் என்று அபிஷேகம் செய்யுமே. என்னில் இருக்கும் ஆவியே, என்னை நடத்தும் ஆவியே, என்னில் இருக்கும் ஆவியே, என்னை நடத்தும் ஆவியே. வல்லமையின் ஆவியே,
செய்யுமே. இவரே அன்பார்ந்த மகன் என்று அபிஷேகம் செய்யுமே. இவரே அன்பார்ந்த மகன் என்று அபிஷேகம் செய்யுமே. என்னில் இருக்கும் ஆவியே, என்னை நடத்தும் ஆவியே. என்னில் இருக்கும் ஆவியே, என்னை நடத்தும் ஆவியே. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 8, இறை வார்த்தைகள் 23 மற்றும் 26. படைப்பு மட்டுமல்ல, முதல் கொடையாக தூய ஆவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக்கப் போகும் நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். இவ்வாறு தூய ஆவியார் நமது வலுவுற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக, எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த இறை வார்த்தை கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு ஆழமான உண்மையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மனித வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் குழப்பத்திலும் வேதனையிலும் பலவீனத்திலும் இருக்கிறோம். சில சமயம் நமக்குள் இருக்கும் பாரம் அதிகமாகி வார்த்தைகளால் கூட ஜெபிக்க முடியாத நிலை ஏற்படுகிறது. என்ன சொல்லி ஜெபிப்பது என்று தெரியாமல் அமைதியாக கண்ணீர் சிந்தும் தருணங்களும் உண்டு. அத்தகைய நேரங்களில் தூய ஆவியார் நம்மை விட்டுவிடுவதில்லை. நம்முடைய உள்ளத்தின் ஆழ்ந்த வேதனையையும் சொல்ல முடியாத உணர்வுகளையும் அவர் அறிந்திருக்கிறார். நாம் சொல்ல முடியாததை அவர் இறைவனிடத்தில் எடுத்துரைக்கிறார். இது இறைவன் நமக்கு அளித்திருக்கும் மிகப்பெரிய ஆறுதலாகும். இந்த இறைவார்த்தை நமக்கு ஒரு நம்பிக்கையையும் தருகிறது. நம்முடைய ஜெபம் அழகான வார்த்தைகளால் நிரம்பியிருக்க வேண்டிய அவசியமில்லை. உண்மையான இதயம் இருந்தால் போதும். ஏனெனில் தூய ஆவியார் நம்முடைய பலவீனங்களை இரக்கத்தால் நிரப்புகிறார். தூய ஆவியாரின் பிறப்பு என்பது விவரிக்க முடியாத மறை விசுவாசம், ஆழம் காண முடியாத ஒரு அதிசயம். ஆனால் உண்மையே. தந்தையின் அளவில்லா அன்பினால் இயேசு மண்ணுலகிற்கு வந்தார். தந்தை, மகன் இவர்கள் இருவரின் பேரன்பிலிருந்துதான் தூய ஆவியார் வல்லமையால் பிறந்தார். காலங்களே கடந்தது, கண்ணுக்கு புலப்படாதது இந்த உண்மை. மனிதர்களாகிய நமக்கு மீட்பை வழங்க வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவரே கடவுளுக்கும் மனிதனுக்குமான இணைப்பாளர். இயேசு இவ்வுலக வாழ்வை முடிக்கும் தருவாயில் நமக்கு கொடுத்த கொடையே தூய ஆவியார். இவரே மனித குலம் அனைவருக்கும் துணையாளர், இணைப்பாளர். மனிதர்களாகிய நாம் வலுவற்றவர்கள். எவ்வாறு ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தடுமாறுகிறோம். இந்நிலையில் தூய ஆவியாரே நமக்கு துணை நிற்கின்றார். நம்மில் வாழும் தூய ஆவியார் நம் தேவைகள் அனைத்தையும் அறிந்தவர். தந்தையோடு மகனோடும் ஒத்த மனநிலையில் உள்ள தூய ஆவியார் நம் உள்ளங்களை ஆய்ந்தறிபவர். கடவுளிடம் நமக்காக பரிந்து பேசுபவரும் அவரே. அவரே நம்மில் ஜெபிக்கிறார், நமக்காய் ஜெபிக்கிறார். நம்மில் வாழ்பவரே நமக்காக ஜெபிக்க இயலும். நம்மை அறிந்தவரே நமக்காய் ஜெபிக்க இயலும். எனவே ஜெபம் என்பது நம்முடைய முயற்சி மட்டுமல்ல, அது தூய ஆவியாரின் உதவியோடு நடைபெறும் இறைவனுடைய இரக்க செயலாகும். தூய ஆவியாருடன் இணைந்த ஜெப வாழ்க்கை
நம்பிக்கையாளரை இறைவனுக்கு இன்னும் நெருக்கமாக நடத்துகிறது. இத்தகைய மனநிலையில் தூய ஆவியாரின் அருள் வேண்டுவோம். ஒவ்வொரு இறை வேண்டுதலுக்கும் பிறகு நாம் சொல்ல வேண்டிய பதில், உமது அருளால் எம்மை நிரப்பியருளும். திரு அவையை வழிநடத்தும் தூய ஆவியாரே, உமது அருளால் எம்மை நிரப்பியருளும். எங்கள் ஆன்மாவில் ஒளியேற்றும் தூய ஆவியாரே, உமது அருளால் எம்மை நிரப்பியருளும். எங்கள் இதயங்களில் உம் சட்டத்தை பொறிக்கும் தூய ஆவியாரே, உமது அருளால் எம்மை நிரப்பியருளும். சரியாக ஜெபிக்க கற்றுத்தரும் தூய ஆவியாரே, உமது அருளால் எம்மை நிரப்பியருளும். உண்மையும் அன்பும் கொண்ட தூய ஆவியாரே, உமது அருளால் எம்மை நிரப்பியருளும். ஞானமும் புரிந்துணர்வும் தரும் தூய ஆவியாரே, உமது அருளால் எம்மை நிரப்பியருளும். ஆலோசனையும் மன வலிமையும் தரும் தூய ஆவியாரே, உமது அருளால் எம்மை நிரப்பியருளும். அறிவும் இறை பக்தியும் தரும் தூய ஆவியாரே, உமது அருளால் எம்மை நிரப்பியருளும். ஆறுதலளிக்கும் தூய ஆவியாரே, உமது அருளால் எம்மை நிரப்பியருளும். எங்களுக்கு நல்லவற்றை கற்பிக்கும் தூய ஆவியாரே, உமது அருளால் எம்மை நிரப்பியருளும். எங்களுக்காக பரிந்துரைக்கும் தூய ஆவியாரே, உமது அருளால் எம்மை நிரப்பியருளும். எங்களுக்கு எல்லா நற்பண்புகளை வழங்கும் தூய ஆவியாரே, உமது அருளால் எம்மை நிரப்பியருளும். சில நேரங்களில் நாம் தோல்வியடைந்தவர்களாக உணரலாம். ஆனால் தூய ஆவியார் நம்முள் செயல்பட்டு இறைவனுடைய திட்டத்திற்கேற்ப நம்மை வழிநடத்துகிறார். அவர் நம்முடைய ஜெப வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறார். நம்முடைய கண்ணீரையும் அமைதியையும் கூட ஜெபமாக மாற்றுகிறார். ஒரு கிறிஸ்தவரின் ஆன்மீக வாழ்க்கையில் தூய ஆவியாரின் பங்கு மிகவும் முக்கியமானது. நாம் பல நேரங்களில் பலவீனமாய், மனச்சோர்வுடன் அல்லது என்ன ஜெபிக்க வேண்டும் என்று அறியாமல் நிற்கிற நேரங்களில் இறைவன் நம்மை தனியாக விடுவதில்லை. தூய ஆவியாரே நம்முள் இருந்து நமக்காகவும் நம்மோடும் சேர்ந்து ஜெபிக்கிறார். தூய ஆவியார் நம் பலவீனங்களை அறிந்து நம்முடைய இதயத்தின் ஆழமான தேவைகளை இறைவனிடத்தில் எடுத்துரைக்கிறார். மனித வார்த்தைகள் செயல்பட முடியாத இடத்தில் தூய ஆவியார் செயல்படுகிறார். அவர் நமக்கு ஆறுதல் அளிப்பவராகவும் வழிநடத்துபவராகவும் ஜெபத்தில் உதவுபவராகவும் இருக்கிறார். எனவே ஜெபிப்போம். எம் உள்ளங்களில் குடிகொள்ளும் தூய ஆவியாரே, உமது துணையாலும் பரிந்துரையாலும் எங்களுடைய வாழ்வானது ஜெபமாக மாறி உண்மையின் பாதையில் நாங்கள் வழிநடத்தி செல்லப்பட எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.